இருக்கீங்களா? வணக்கம். உங்கள் சத்தியம்மா. கேட்ட வரங்களை தரும் சத்தியநாராயண பூஜை. பெருமாள் எத்தனையோ ரூபம் எடுத்து நம்மளுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருந்தாலும் இந்த ஸ்ரீமன் சத்தியநாராயண ரூபம் எடுத்து அவரே அந்த விரதம் இருந்து அந்த சத்தியநாராயண பூஜை பண்ணதுனால அந்த சத்தியநாராயண பூஜைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப சக்தியானது சத்தியநாராயண பூஜை. கலசம் ரெடி பண்ணி வச்சு 48 நாள் விரதம் இருந்து கறி கவுச்சி எதுவுமே தண்ணி கிண்ணி எதுவுமே சாப்பிடாம நம்ம விரதம் இருந்து அந்த 48 நாள் மாலை போட்டு எப்படி போகிறோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் கலசம் வச்சு நம்ம சத்தியநாராயண பூஜை பண்ணோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் மற்ற பூஜையெல்லாம் ரிஷிகள் முனிகள் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நம்ம பூஜை பண்ணியிருக்கோம். இந்த பூஜைங்கிறது ஸ்ரீமன் பெருமாளே இந்த பூஜையை பண்ணார். என்ன வரம் கேட்குறீங்களோ, கல்யாணம், குழந்தை இல்லாதது, வீடு கட்டுறது, நோய் பிரச்சனை, எதை நினச்சி நீங்கள் சத்தியநாராயண பூஜை கலசம் ரெடி பண்ணி வச்சு அந்த குருக்களை கூப்பிட்டு தான் இதெல்லாம் செய்யணும். நம்ம செய்யக்கூடாது. குருக்களை கூப்பிட்டு கலசம் ரெடி பண்ணி வச்சு பூ வகைகள், பழங்க, பிரசாதம் இதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நாள் ரெடி பண்ணுவாங்க. அந்த 48 நாளும் நம்மளால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணி என்ன நினச்சி சத்தியநாராயண பூஜையை கலசத்தை வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடந்தே தீருங்கிறது ஐதீகம். ஏன்னா இது பெருமாள் சத்தியநாராயண பூஜை பண்ணதுனால இந்த பூஜைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அவ்வளோ ஒரு கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி தரும் சத்தியநாராயண பூஜை. சரிங்களா? நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பூஜையை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். குருக்களை கூப்பிட்டு நம்ம எப்படி பண்ணணுமோ முறைப்பிரகாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக இதுக்கு பலன் உண்டு. சரிங்களா? ஏன்னா பெருமாள் பண்ணதுனால அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது, நம்மளுக்கு பலன் உண்டு. இதுதாங்க சத்தியநாராயண பூஜை. அவ்வளோ ஒரு விரதம் கடுமையாக இருக்கும். அப்படி இருந்து நம்ம பண்ணோம்னா இதுக்கான பலன் நம்ம கை மேலே கிடைக்கும். சரிங்களா? ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.